வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தன் காலமானார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் காலமானார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தனது 91வது வயதில் அவர் காலமானார். சம்பந்தனின் இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான இரா சம்பந்தன் 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் திகதி முதல் 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் திகதி வரை இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக சானா குகதாசன் நியமிக்கப்பட உள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக சானா குகதாசன் நியமிக்கப்பட உள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இரா சம்பந்தன் நேற்றிரவு காலமான நிலையில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்புரிமை வரிதானது. இதனால் அந்த இடத்துக்கு கடந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 2வது அதிக வெறுப்பு வாக்குகளை பெற்ற குகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளார். இரா சம்பந்தனின் மறைவுக்கு முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவர் இரா சம்பந்தனின் மறைவுக்கு முன்னாள் இராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தனது எக்ஸ் பக்கத்தின் ஊடாக இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரா சம்பந்தன் மிகவும் மூத்த அரசியல்வாதி. அவரது இழப்பு பெரிதும் உணரப்படும் என பதிவிட்டுள்ளார். எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வெளித்திருத்தத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் மக்கள் எழுத்து மூலமான யோசனைகளை முன்வைக்கும் காலம் எதிர்வரும் 8ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று இடைக்கிடையே மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று இடைக்கிடையே மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சபரவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று சிறிதளவு மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மத்தியானத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதன்படி 355 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஆக்டேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 11 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 344 ரூபாவாகும். 420 ரூபாவாக நிலவிய ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 41 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 379 ரூபாவாகும். 377 ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 22 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 355 ரூபாவாகும். இதேவேளை ஆட்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதுமபண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள இருப்பதாக ஒரு வருடமாக அரசாங்கம் தெரிவித்து வருகின்ற போது யாரும் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதுமபண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 20 பேர் இணைந்து கொள்ளப் போவதாக ஒரு வருடத்துக்கு முன்பிருந்து அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது. ஆனால் எமது தரப்பிலிருந்து ஹெரின் மென்ஷவை தவிர வேறு யாரும் இதுவரை செல்லவில்லை. ஆனால் அரசாங்கத்தில் இருந்த 11 பேர் எம்முடன் இணைந்து கொண்டுள்ளனர். அடுத்து வரும் 2 வாரங்களில் மேலும் 12 பேர் எம்முடன் இணைந்து கொள்ள இருக்கின்றனர். அதே நேரம் முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் கட்சிகள் மற்றும் ரிஷாத் பதியுதீன் கட்சியை சேர்ந்த 12 பேர் எம்முடன் கூட்டணி அமைக்க இருக்கின்றனர். நாட்டின் வரலாற்றில் பலமிக்க கூட்டணியை இன்னும் சில தினங்களில் நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். அரசாங்கம் எம்முடன் இருப்பவர்களை இழுத்துக்கொள்ள முயற்சிக்கின்ற போதும் நாங்கள் அரசாங்கத்துடன் இருப்பவர்களை எம்முடன் இணைத்துக் கொண்டு வருகின்றோம். மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அனைத்து தயார்படுத்தல்களையும் நாங்கள் தொகுதி மட்டத்தில் முன்னெடுத்து வருகின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச 55 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். வெற்றி பெறுவதற்கு 70 லட்சம் வாக்குகளை பெற வேண்டியிருக்கின்றது. ஆனால் 20 லட்சம் உறுப்பினர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஆண்டகுமார திசாநாயக்கவுக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 4 லட்சம் வாக்குகளை கிடைத்தன. அவர் வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த முறை 60 லட்சம் வாக்குகளை பெற வேண்டும். அது சாத்தியமில்லை. தற்போது அவர்களின் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் தேர்தலில் வாக்கெண்ணும் போது அவர்களுக்கு அந்த அளவு வாக்கு இருக்காது. இது வளமையான விடயமாகும். எனவே ஜனாதிபதி தேர்தல் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் காலப்பகுதிக்குள் இடம்பெற வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இந்த மாதம் கிடைக்கின்றது. ஆனால் அதனால் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என ரஞ்சித் மதுமபண்டார தெரிவித்துள்ளார். ரயிலின் சாரதி ஒருவர் அளவுக்கு அதிகமாக மதுபானம் அறிந்துவிட்டு அமைதியற்ற வகையில் நடந்து கொண்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி நேற்று முற்பகல் 10:40 மணியளவில் பயணத்தை ஆரம்பித்த ரயிலின் சாரதி அளவுக்கு அதிகமாக மதுபானம் அறிந்துவிட்டு அமைதியற்ற வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சாரதி கண்டி நகருக்கு அருகில் சுதுகம்பல என்ற இடத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு ரயிலில் இருந்து இறங்கி ஓடிய போது ரயிலில் இருந்த பயணிகள் துரத்தி சென்று பிடித்துள்ளனர். இந்த நிலையில் உதவி சாரதியை பயன்படுத்தி ரயில் கண்டி ரயில் நிலையம் நோக்கி பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் மதுபோதையில் இருந்த ரயில் சாரதியை ரயில் போக்குவரத்து ஆய்வாளர் மூலம் ரயில்வே பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த ரயில் மதியம் 1:40 மணிக்கு கண்டியை வந்தடைய வேண்டும் என்ற போதிலும் மதியம் 2:30 மணிக்கு ரயில் நிலையத்தை அடைந்ததாக பயணிகள் தெரிவித்தனர். எமது தேசத்தின் ஒரு பகுதியை இந்தியாவுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு இணங்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கச்சதீவு எல்லைகளை புதிதாக அமைத்துக் கொள்ளுதல் என்ற அடிப்படையில் உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகும் நிலையில் அவ்வாறான முயற்சி இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அது ரணில் அரசு நாட்டுக்கு செய்யும் பெரிய துரோகமாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
கச்சதீவை மீள பெற்றுக்கொள்ளுதல் என்ற அடிப்படையில் அல்லாமல் அந்த எல்லைகளை புதிதாக அமைத்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் அவர்களுக்கிடையில் பேச்சுக்கள் நடந்திருப்பதாகவும் உடன்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு ஒரு முயற்சி நடந்திருக்குமாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு ரணில் விக்ரமசிங்க செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும். ரணில் அரசு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தேசமும் இன்று இலங்கை என்ற நாட்டினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய ஒரு பகுதியை இந்தியாவுக்கு தாரை பார்த்து கொடுப்பதற்கு ஒரு பொழுதும் இணங்க முடியாது. அதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த முயற்சிகள் நடைபெற்றிருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அதற்கு பொறுப்பேற்று மக்களிடம் மன்னிப்பு கோரிவிட்டு உடனடியாக பதவியை விலக வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உது அணுகுமுறை கிடையாது. மாறாக இந்த கச்சதீவு உட்பட எங்களுடைய இது கச்சதீவு இப்பொழுது தமிழ் தேசத்தினுடைய கடற்பரப்புக்குள்ளே இருக்கின்றது. இந்த கச்சதீவு பகுதிக்குள் அவர்கள் நுழைவதும் ஒரு அத்துமீறிய ஒரு செயல்பாடு. இந்த பிரதேசத்துக்குள் அத்துமீறுகின்ற செயல்பாடுகள் முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே கச்சதீவு எங்களுடையதாக இருக்கிற பொழுது இந்திய மீனவர்கள் அத்துமீறி இங்கே கேகேஎஸ் வரைக்கும் இவ்வளவு அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று இந்த எல்லை மாற்றியமைக்கப்பட்டு இன்னும் யாழ்ப்பாணத்தை அண்டியதாக இந்த எல்லை வருமாக இருந்தால் அவர்கள் கரையிலே குந்தி இருப்பார்கள். கிளிநொச்சி கல்மடு குளத்தின் ஆண்டு விழா நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கல்மடு குளத்தின் 93வது ஆண்டு விழா நேற்று இடம்பெற்றது. அத்துடன் குறித்த பகுதியில் உள்ள நெல் முத்து விநாயக பெருமான் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவும் நேற்று இடம்பெற்றது. இதன்போது 93 பெண்களால் கல்மடு குளத்தில் இருந்து நீர் எடுத்து வரப்பட்டு நெல்முத்து விநாயக பெருமானுக்கு அபிஷேக பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்நிலையில் 93 பானையில் பொங்கல் பெருவிழா இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எம்பெருமானுடைய இந்த கல்மடு குளத்திலே குளக்கரை ஓரத்திலே இங்கே வேண்டுவோர் வேண்டும் வரங்களை எல்லாம் அள்ளி வழங்குகின்ற விவசாய பெருமக்களினுடைய வழிபாட்டு தெய்வமாக இருக்கின்ற எங்களுடைய நெல்முத்து விநாயகருடைய மகா கும்பாபிஷேகம் இது வருகின்ற 1ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதை முன்னிட்டு எம்பெருமானுக்கு சென்ற 27ஆம் தேதி கிரியைகள் ஆரம்பமாகி 28ஆம் தேதி அங்கே கிரியைகள் இடம்பெற்று 29ஆம் தேதி 30ஆம் தேதி எண்ணெய் காப்பு நிறைவாக இருக்கின்றது. எம்பெருமானுடைய இந்த குளம் ஆரம்பமாகி 93 ஆண்டுகளை எட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே 93 பானைகள் வைத்து இந்த விவசாய பெருமக்கள் பொங்கல் நிகழ்வு எல்லாம் எம்பெருமானுடைய இந்த கும்பாபிஷேக நாளிலே செய்ய இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடியார்களும் நீங்களும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல நெல்முத்து விநாயக பெருமானுடைய திருவருளை பெற்று எம்மண்ணம் பணிவென்புடன் வேண்டி ஆலயத்தினுடைய திருப்பணி சபையினர்களுடைய விடாமுயற்சியினாலே விவசாய பெருமக்களுடைய அந்த நிதி பங்களிப்பிலே எம்பெருமானுடைய ஆலயம் குறுகிய காலங்களுக்குள்ளே திருப்பணி இடம்பெற்று மகா கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. யாழ்ப்பாணம் நுணாவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி A9 வீதி நுணாவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் வைத்தியர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த காரும் சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து சம்பவித்தது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த வைத்தியரை இவ்வாறு படுகாயம் அடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மனித உரிமை டிப்ளோமா கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. சட்டத்திற்கும் மனித உரிமைக்குமான நிலையத்தினால் மனித உரிமை டிப்ளோமா கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சபாலிங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு சட்டத்திற்கும் மனித உரிமைக்குமான நிலையத்தின் பணிப்பாளர் சட்டத்தனி அம்பிகா திறன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு மனித உரிமைகள் டிப்ளோமா சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வடக்கு மாகாண சபை பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சொர்ணலிங்கம் தியாகேந்திரன், யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் துஷானி சயந்தன், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர் கானா ரஜீவன், விரிவுரையாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர்.
நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பல விடயங்களை செய்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக தான் செய்த சில விடயங்களை மறந்தாலும் நாட்டு மக்கள் அவற்றை நினைவு கூர்வார்கள் என நினைப்பது நகைப்புக்குரியது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தனது 80வது பிறந்த நாளை அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் என் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் பல விடயங்களை செய்திருக்கின்றேன். நான் பல விடயங்களை செய்திருக்கலாம். அவற்றில் சிலவற்றை நான் மறந்துவிட்டேன் என்றால் நாட்டு மக்கள் அவற்றை நினைவில் வைத்திருப்பார்கள் என எண்ணுவது நகைப்புக்குரியது. ஆனால் இன்று முழுவதும் எனக்கு கிடைத்த வாழ்த்துக்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என்னை நேசிக்கும் சிலரது நினைவுகள் எனக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியது. நான் செய்தது சொன்னது எல்லாம் ஞாபகம் இல்லாவிட்டாலும் பலருக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றது. பொதுவான ஒன்று இருக்கின்றது. அதுவே இந்த நாட்டின் மீது நாட்டு மக்கள் மீதும் எனக்குள்ள உண்மையான அன்பு. அது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. பல தசாப்தங்களாக பல விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகள் இருந்த போதிலும் நாட்டிற்கான எனது கடமையை நிறைவேற்றுவதற்கான வலிமையை உங்கள் அன்பே எனக்கு வழங்கியதாக இன்றும் நான் நம்புகின்றேன். அதற்காக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். புத்தளம் அனுராதபுரம் வீதியில் முச்சக்கர வண்டியும் வேனும் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புத்தளம் அனுராதபுரம் வீதியின் 7ஆம் கட்டை பகுதியில் முச்சக்கர வண்டியும் வேனும் மோதி இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டி சார்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றது. அனுராதபுரத்திலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியின் சாரதி வீதியை கடக்க முற்பட்ட போது யானையை கண்டு அச்சமடைந்து தனது வாகனத்தை திருப்ப முயன்றுள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டி புத்தளத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் ராஜாங்கன் சோழவள பிரதேசத்தை சேர்ந்த 50 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கரபலகஸ்வல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வீதியூடாக தினமும் காட்டு யானைகள் நடமாடுவதாலும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தப்படுவதாலும் விபத்துக்கள் சம்பவிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் இந்த வீதியில் இதுபோன்ற பல விபத்துக்கள் இடம்பெற்று பல உயிர்கள் பலியாகியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். நல்லூர் கந்தையன் ஆலய சூழலில் புனிதத்தை உறுதிப்படுத்துமாறு தவத்திரு வேலன் சுவாமிகள் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா காலத்தில் முருகப்பெருமான் பலம்பெறும் வெளிச்சூழலில் புனிதத்தையும் பக்தர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துமாறு யாழ் மாநகர சபையிடம் தவத்திரு வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிவீதியில் அத்தியாவசிய வாகனங்கள் தவிர ஏனைய வாகனங்களை அனுமதிப்பது அடியவர்களின் பாதுகாப்புக்கும் குந்தகம் விளைவிப்பதோடு பக்தர்களிடையே பாகுபாட்டையும் ஏற்படுத்தும் எனவும் காலங்காலமாக பேணப்பட்டு வந்த அதே நடைமுறைகளை இந்த வருட நல்லூர் பெருந்திருவிழா காலத்திலும் நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் டான் தமிழொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.